Hatiku sukawa, selalu tercintawa. Hatiku sukawa, selalu tercintawa. Saya padang dirimu, saya pak hari-hari duka. Saya padang dirimu, saya pak hari-hari duka. Pada sorom hatim padum, pada sarom hatim padum. இன்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே. இதுதான் அந்த பாடல். அதாவது நீங்க பாடும்போது எனக்கு மலாய் தெரியல. ஆனா எனக்கு கேள்வி காதுல வந்ததெல்லாம் சுக்கு சுக்குன்னு வந்துச்சு. அப்புறம் சாயா சாயா வந்துச்சு. அப்புறம் ஏதோ பாதாம்லாம் கேட்டீங்க. அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன அருண்? இது வந்துட்டு அதனால அது இது எதுக்காக இதுல வந்து மலாய் வச்சாங்கன்னா, ஒரு காதலன் காதலி, காதலன் வந்து தமிழா வேறு காதலன் காதலி 2 பேருமே வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்க, வேறு வேறு மொழி சேர்ந்தவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல காதல் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து அவங்களோட பாஷையில மொழியில வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல வந்து நான் பார்க்குறேன். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் பாடுவாங்க இந்த மலாய் மொழியில. ஹத்திய சுக்காவா அப்படின்னா ஹத்தியக்கு சுக்காவா ஸ்லாலுவந்த சிந்தாவா அப்படிங்கிற இந்த 2 லைனுக்கான வரிகள் என்ன, இந்த 2 வரிகள் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. அடுத்து தமிழ்லேயே சொல்லிடுறாங்க, என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே சொல்லிடுறாங்க. அதோட விளக்கமே அதுதான். நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை நீ இல்லாம நான் இல்லை, நீ தான் எனக்கு வந்து உயிரே அப்படிங்கிறது தான் இந்த மலாய மொழியில இந்த 4 லைனுமே வரும். அதுதான் வந்து இதுல சொல்லுவாங்க. அதை வந்து நமக்கு புரியுற வகையில திரும்பியும் தலைவர் வந்து தலைவர் வந்து தமிழ்ல சொல்லிடுவார். என் உயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்றை சேர்ந்தோமே இன்பம் காண்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப கண்டிப்பா திருக்குறள்ல லவ் சம்பந்தமான ஒரு குரல் தான் இப்ப நீங்க எடுக்க போறீங்க. ஏன்னா திரும்ப இதுலயே நீங்க ஆன்மீகம் சேர்த்தினா நாங்க வந்து பயந்துருவோம். தயவு செஞ்சு எங்களுக்காக காதல் சார்ந்த ஒரு குரல் எடுங்க இதுக்கு. அதேதான் நம்ம பொதுமுறை தலைவர் திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவரின் தலைவர்னு சொல்லிடலாம். ஏன்னா ட்ரெண்டிங் மாறும்போது திருவள்ளுவரின் தலைவர் சொல்லலாம். பொதுமுறை நூல் எழுதின நம்ம தலைவர் திருவள்ளுவர் வந்து 3 பால் எழுதியிருக்காரு. அதுல ஒரு 3ஆவது பால் தான் இப்ப நம்ம எடுக்கிறோம், காமத்து பால். அதுல காதலன் காதலி கிட்ட பேசும்போது என்னென்ன பகிர்வாங்கிறத நிறைய சொல்லியிருக்காரு. அதுல இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி ஒரு குரல்ங்கிறத நான் எடுத்து வச்சிருக்கேன். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு நம்மிடை நட்பு அப்படிங்கிற ஒரு குரல் திரும்பவும் சொல்றேன். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. தமிழ் புலவர்கள் திருக்குறள் நேசிக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த குரலை வந்து இடம் மாதிரி படிச்சிருந்தா மன்னிக்கவும். அது நமக்கு இந்த நான் வந்து 1330 குரல்ல எந்த குரல் இந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கும் போது இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து நட்பாவும் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் பழகிறதுல நான் வந்து நட்பா உடம்பு மட்டும் இல்லாம உயிரோட கலந்துக்கிறேன் அப்படி 2 நேரம் கலக்கிற மாதிரி நம்ம நட்பு இல்லாத காதல் இல்ல. கண்டிப்பா அதேதான், நட்பு இல்லாத காதல் இல்ல. எல்லா நட்பும் காதல் அல்ல, ஆனா எல்லா காதலிலும் நட்பு இருக்கு. நட்பு இருக்கு, சரியா சொன்னீங்க. சரி, இந்த பாடல் இப்படிதான் வரும். இந்த பாடலும் வந்து சிங்கப்பூர்ல எடுத்தாங்க. படம் பேர் பிரியா. இந்த பாடலை எடுத்தேன்னா இது ஒரு குட்டி பிளாஷ்பேக். என் மனைவி பேர் பிரியா. அதனால இந்த பாடல் வந்து இந்த படம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அடிக்கடி இந்த பாடல் பாடிட்டே இருப்பேன். அப்பப்ப சிங்கப்பூர்ல இருக்கறனால இந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஆக மொத்தம் நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு உயிர் நாடியா இருக்கு. உயிர் நாடியா இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறது இப்ப பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் பாடல் எல்லாமே நம்ம பாடி பாடி கேட்டதுனால அப்படியே வந்துருது. இதை வந்து இப்ப இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறத ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அப்ப உங்க மனைவி கிட்ட மலாய் பாட்டு பாடுவீங்களா இல்ல தமிழ்ல பாடுவீங்களா? ரெண்டுமே முந்தானத்து வரைக்கும் தமிழ்ல பாட்டு இருந்தேன். நேத்துல இருந்து அவங்க கிட்ட மலாயில பாடி பாடி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, ரிஹர்சல். சரி, இந்த படத்துக்கும் இந்த பாடலுக்கும் அந்த குரலுக்கும் எந்த மாதிரி நெருக்கம் நெருக்கம்? இதுல வந்து 2 பேர் இருக்காங்க. 2 லவ் ஸ்டோரிஸ் இதுல பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இவங்க ஸ்ரீதேவியும் அவங்க கோ ஆக்டர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களோட லவ் ஆக்சுவலா ஸ்ரீதேவி ஒரு ஆக்டர்ஸ். அவங்க இந்த ஊருக்கு வந்து நடிக்க வராங்க. அப்ப அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல எதிர்கொள்ற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணதான் லாயரா நம்ம தலைவர் வராரு. தலைவர் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது அதுக்கு முன்னாடி அதான் ஸ்ரீதேவியும் அவங்களோட லவரும் ஒரு லவ் இருக்கு. தலைவரும் அவங்களோட ஹீரோயினும் ஒரு லவ் இருக்கு. இந்த 2 லவ்வும் தான் இந்த கதையில வரும். ஸ்ரீதேவியோட பேர் தான் பிரியா. அதனாலதான் அந்த படத்தோட பேர் பிரியான்னு வச்சாங்க. இதுதான் மேலோட்டமா பார்க்கலாம். ஆனா இந்த பாட்டு இந்த இதுக்கு எப்படின்னா,
எனக்கு உனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் லவ் ஸ்ரீதேவி எடுத்துக்கலாம். அதுல அவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். கஷ்டப்படுறான். உன்னை அடிக்கிறாங்களா? நானும் அடி வாங்குறேன். நீ கஷ்டப்படுறியா? நானும் கஷ்டப்படுறேன்னு, இங்க வந்து அவங்களோட லவ்வர் காதலர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதே மாரியே இங்க நான் வந்து இங்க லாயரா வந்தவரு, இங்க ஒரு பெண்ண பார்த்து பிடிச்சு போயிருது. அதுல அவங்களுக்கு வந்து என்னன்னா, வேற்று மதம், வேற்று மொழியா இருந்தாலும், வேற்று நாட்டவரா இருந்தாலும், காதல்ங்கிறது இதுக்கு எல்லாமே ஈடாகாது. இணைய டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அப்படிங்கிற மாரி இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இந்த படம் பிரியான்னு நீங்க சொன்னீங்க. இந்த படம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய கதை. அவருடைய சுஜாதா என்ற எழுத்தாளர் எப்பவுமே கணேஷ் வசந்த் அப்படின்ற 2 கேரக்டர் வச்சு தான் பெரும்பாலும் கதைகள் எழுதுவாரு. கணேஷ் என்பவரும் வசந்த் என்பவர்களும் வக்கீல் தொழில் பண்றவங்க. அந்த கதையில வந்ததுதான் பிரியா என்ற இந்த திரைப்படம். ஆனா ஒரு சின்ன மாறுதல்கள் என்னன்னா, அவர் எழுதுற கதையில கணேஷுக்கு வேற ஒருத்தவங்க மனைவி. பொதுவாவே கணேஷ் என்ற கேரக்டருக்கு. ஆனா இந்த படத்துல பிரியான்றதுல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காதலின்னு ஒருத்தவங்க இங்க சிங்கப்பூர்ல ஒரு காதலின்னு ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கும். இந்த திருக்குறள் நீங்க சொன்னீங்கல்ல, அதை இன்னும் ஒரு தடவை வாசிங்களேன். இந்த பாடலோட திருக்குறள், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு நம்மிடை நட்பு. அது உடம்புக்கும் உயிருக்கும் என்ன மாதிரி உறவோ அந்த மாதிரியான உறவு நம்ம 2 பேருக்குள்ள ஒரு உறவு. அதை நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. உடல் இல்லா உயிருக்கும் அர்த்தம் இல்ல, உயிர் இல்லா உடலுக்கும் அர்த்தம் இல்ல. நாம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுதான் அந்த படத்துல கரெக்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே சொல்லிடுவாங்க. என் உயிர் நீதானே, உன் உயிர் நீதான், நான் தானே, நீ யாரோ நான் யாரோ, எங்க இருந்துக்குமோ, ஆனா வந்து நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கோம், நம்ம இனிமேல் சந்தோஷமா வாழுவோம். நம்ம ஒன்றாக சேர்ந்திருப்போம் சொல்லும் போதே உடலும் உயிரும் ஒன்னாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து என் உயிர் நீ, உன் உயிர் நான் அப்படின்னாவே இது வந்து ஒருத்தரை வந்து பிரியாம இருக்க வேண்டிய ஒரு கால சூழல் அல்லது அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஏகே ஆகிய நீங்கள் பிரியா அவர்களுக்கும் இதே பொருள் படம் தான் சொல்லுவீங்களா? சொல்லிட்டே இருக்கேன், சொல்ல முயற்சிப்போம். இன்னமும் இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கடந்து போறது தானே வாழ்க்கை. தலைவரோட டயலாக் ஒண்ணு உள்ள வந்துடலாம். அது நீங்க காதல் சொன்னாலும் அதுல ஒரு ஆன்மீக தத்துவம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே ஒன்றிணைஞ்சு வந்துட்டோம் நம்ம. அதனால நான் அதை எப்பயுமே பாக்குற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ சிங்கை வாசியா இருக்கிற நீங்க எப்பவாவது அந்த பிரியா திரைப்படம் எந்த இடத்துல எடுத்தாங்க, அந்த இடத்துல போய் பார்க்கலாம் என்ற எண்ணம் இருந்திருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த சீன புத்தாண்டு தினத்தன்றோ அல்லது நாளையோ முடிந்தால் அந்த இடங்களுக்கு போய் இந்த இடத்துலதான் தலைவர் வந்து பாட்டு பாடி ரோட்ல போனாரு, இந்த இடத்துல தான் இந்த ஸ்ரீதேவி மாடியில இருந்து டம்ளர் தூக்கி வெளியே விசிறி அடிச்சாங்க அப்படின்னு நீங்க பார்த்து ஒரு புகைப்படம் எடுத்து அதையும் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். நான் வந்து 2019 சிங்கப்பூர் வந்தேன். நான் வந்து அப்பவே வந்து நான் இந்த இடம்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த படம் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேல ஆனதுனால நிறைய மாற்றங்கள் இங்க இருக்கு. ஹை லெவல் டெக்னாலஜிஸ், பில்டிங்ஸ்ல இருந்து எல்லா மாற்றமும் இருக்கு. இருந்தாலும் பார்க், அந்த தொப்பாயா பார்க், மெரினா பே சாண்ட்ஸ் ஏரியா, அந்த ஹை லெவல் அந்த லொகேஷன்ஸ் இது எல்லாமே என்னால பார்க்க முடிஞ்சது. என்னால கொஞ்சம் அப்புறம் அவங்க 2 பேரும் சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க. லிட்டில் இந்தியால சைக்கிள் ஓட்டுவாங்க, சைனா டவுன்ல சைக்கிள் ஓட்டுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். இந்த பேனர் எல்லாமே இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். ஸ்டேட்டஸ்ல போடல, வேணா புகைப்படம் எடுத்து போட முயற்சி செய்யறேன். ஏன்னா அந்த தீம் பார்க் படத்துல வர தீம் பார்க் இப்ப இல்ல. நீச்சல் குளத்துல ஒரு பெரிய தீம் பார்க்ல ஸ்லைட்ல வந்து வர மாதிரிலாம் இருக்கும். அந்த தீம் பார்க் இப்ப இல்ல சிங்கப்பூர்ல. அது ஸ்கை பார்க் இருக்குல்ல, ரோப் கார், கேபிள் கார் இருக்கு. கேபிள் கார் இருக்கு. நான் சொல்றது அந்த இது அந்த நீச்சல் குளம், அந்த நீர் சார்ந்த விஷயங்கள், தீம் பார்க், அந்த போட் போற இடம் அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. அதோட இது மாறிடுச்சு இப்போ. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த சாலைகள், லிட்டில் இந்தியா, ஆப்பர் விழா அதெல்லாம் இருக்கு இன்னும். அதெல்லாம் இருக்கு. அது மட்டும் தான் எனக்கும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இந்த சின்ன பார்க்ல நடந்து போறது, இந்த நீரோடைக்கு நடுவுல நடந்து போறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது. சரி அப்ப அப்புறம் அதே படத்துல ஓ பிரியா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பிளாக் வழியா தேடி போறது. அதுவும் நானும் தேடினேன். நான் இந்த பாடல் இப்ப பார்க்கும்போது அதை வந்து நாங்க ரீல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். நான் வந்து பிரியா தேடி போற மாதிரி பிளாக். இப்ப எல்லா கட்டிடமும் புதுசா மாத்திட்டே வராங்க. இருந்தாலும் டொப்பாயோங்கிற ஒரு ஏரியால இருக்கிற பில்டிங்ஸ் இன்னும் பழைய பில்டிங் இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பாட்டுல அந்த பில்டிங்கை பார்க்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமை அருண். ஒரு நன்னெறியை எந்த ஒரு மதம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது இலக்கியம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நன்னெறி சொல்லுது அப்படின்னா அதை படிச்சா நல்லது அப்படின்றத அருண் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வில் எங்களோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அருண். நன்றி உமாசங்கர், வாய்ப்பளித்தமைக்கு.